ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான சுரைக்காய் அடை தோசை. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சத்தான தோசை ரெசிபி. அடை தோசை, மல்டிகிரெயின் தோசை கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதாவது விதவிதமான பருப்புகளும் ஸ்பைசஸும் சேர்த்து அதை பக்குவமாக அரைச்சி நம்ம தோசை செய்வோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல ப்ரோட்டீன் சத்து, நிறைய நியூட்ரிஷனல் வேல்யூஸ் எல்லாம் நிறைந்த ஒரு அருமையான சத்தான தோசையாக இருக்கும். அந்த அடை தோசையில் இன்றைக்கி நம்ம நல்ல நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த சத்தான சுரைக்காயும் சேர்த்து அருமையான சுரைக்காய் அடை தோசை செய்கிறோம். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும், கண்டிப்பாக ரொம்ப சத்தானதும் கொடுங்க. இப்போல்லாம் நம்ம நல்ல சத்தான சுவையான உணவுகளை சமைச்சு சாப்பிடணும்னு விருப்பப்படுறோம். அதுக்கு இந்த சுரைக்காய் அடை தோசையெல்லாம் ஒரு அருமையான ரெசிபிங்க. நம்ம ஒரு 2 மணி நேரம் எல்லா பொருட்களும் ஊற வச்சு டக்குன்னு மாவரைச்சி உடனடியாக தோசை செஞ்சுக்கலாம். ஸோ ஒரு இன்ஸ்டன்ட் தோசையும் கூட பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ நம்ம அழகாக பிளான் பண்ணி ஈஸியாக செஞ்சிடலாம். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. கட்டாயம் சாப்பிட வேண்டிய ஒரு ரெசிபியும் கூட. வாங்க ரெசிபி எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நம்ம அடை தோசைக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் ஊற வச்சிடலாங்க. நல்ல ஒரு அகலமான பவுலில் 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சன்னா தால், இது 1/2 கப்பு. அடுத்தது துவரம் பருப்பு 1/2 கப்பு. கூடவே உளுந்தம்பருப்பு 1/4 கப்பு. அது கம்மியாக சேர்த்தா போதும். இங்கே ஒரு 1/4 கப் அளவுக்கு முழு உளுந்தம்பருப்பு சேர்த்தாச்சு. ஃபஸ்ட்டு இந்த அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஒரு 2-3 வாட்டி தண்ணி விட்டு நல்லா அலசி கழுவிடுவோம். அதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடணும். நல்லா கழுவியாச்சு. இப்போ நல்ல தண்ணி விட்டு ஊற வச்சிடலாம். இப்போ இதுலேயே நம்ம ஒரு 6 to 7 வரமிளகாய் சேர்த்துருவோங்க. ஏன்னா நம்ம அடை தோசைக்கு வரமிளகாய் சேர்த்து அரைக்கணும். இப்போவே ஊற வச்சிட்டோம்னா அரிசி பருப்போடு சேர்த்து அரைக்கும் போது நல்லா அரைப்படும். ஸோ தட்டு போட்டு மூடி எடுத்து வச்சிடலாம். ஒரு 2 to 3 மணி நேரம் ஊறுனா போதும். அடுத்தது இங்கே நல்ல ஒரு 500 கிராம் அளவுக்கு சுரைக்காய் எடுத்துருக்கேங்க. இதை நம்ம 2ஆக கட் பண்ணி அந்த தோலெல்லாம் சீவி எடுத்துட்டு உள்ளே இருக்கிற விதைப்பகுதியும் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கணும். சுரைக்காயில் நிறைய நீர்ச்சத்தும் நார்ச்சத்தும் இருக்குது. நம்ம அடிக்கடி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடலில் தேங்கி இருக்கிற தேவையற்ற கழிவுகளை வெளியேற்றக்கு இந்த சுரைக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம பாடியோட கொலஸ்ட்ரால் லெவல், அந்த உப்பு லெவலெல்லாம் பேலன்ஸ்டாக வச்சுக்கிறதுக்கு சுரைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குங்க. இதில் விதவிதமான ரெசிபீஸ் பண்ணலாம். இந்த மாதிரி சுரைக்காய் அடை தோசை செய்யும்போது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. காய்கறிகளெல்லாம் விரும்பி சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சுரைக்காய் அந்த மேலே தோலெல்லாம் க்ளீன் பண்ணி அந்த உள்ளே இருக்கிற விதைப்பகுதியும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சாச்சு. ஒரு கப் அளவுக்கு சுரைக்காய் பீசஸ் ரெடியாக இருக்குங்க. அரிசி பருப்பெல்லாம் ஊற வச்சு 3 மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், அரிசி பருப்பு அந்த மிளகாலாம் நல்லா ஊறி ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம அரைச்சிடலாம். மிக்சிலையும் அரைக்கலாம், கிரைண்டர்லேயும் அரைக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அந்த மிளகாவை மட்டும் எடுத்து நான் மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக இது கூட ஒரு 2 இன்ச்சு சைஸ் இஞ்சியை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டாச்சு. கூடவே 1 ஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் பெருங்காயம். இந்த இஞ்சி, சீரகம், பெருங்காயம் இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சேர்த்துக்கங்க. ஏன்னா அடை தோசை செய்யும்போது நம்ம நிறைய பருப்பு சேர்த்து மாவரைச்சி செய்கிறோம். ஸோ அது எளிதில் ஜீரணமாகறக்கும், கேஸ்ட்ரிக் ட்ரபிளெல்லாம் வராமல் இருக்கிறக்கும் இந்த இஞ்சி, சீரகம், பெருங்காயம் எல்லாம் மஸ்ட்டு கண்டிப்பாக சேர்க்கணும். டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இதெல்லாம் சேர்க்கும்போது, இதெல்லாம் சேர்த்து அரைக்கும்போது தான் நம்மளுக்கு எளிதில் ஜீரணமாயிரும். அந்த ஹெவி ஃபீலிங்கும் வராது. இது கூட 2 கைப்பிடி ஊறின அரிசி பருப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொரப்பாக அரைச்சிப்போம். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற சுரைக்காய் பீசஸை கம்ப்ளீட்டாக சேர்த்துருவோம். சுரைக்காய் சேர்த்து அரைக்கும்போது அதுவே நல்லா தண்ணி விட்டு அரைப்படும். ஸோ கொஞ்சமாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிக்கங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். ரொம்ப சலசலன்னு தண்ணி மாதிரி இருக்க வேண்டாம். கொஞ்சம் கெட்டியாக இருக்கட்டும், கொஞ்சம் இப்படி நரன்னு இருக்கட்டும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் இருக்க வேண்டாம். அடமாவுக்கு கொஞ்சம் மாவு நரன்னு இருக்கணும். இதை நம்ம ஒரு அகலமான பவுலில் போட்டுடலாம். இப்போ அதே மிக்சி ஜாரில் மீதம் இருக்கிற ஊறுன அரிசி பருப்பை கம்ப்ளீட்டாக சேர்த்து விட்டு
கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு அரைச்சிக்கணும். அதாவது கொஞ்சம் பருப்பருன்னு இருக்கணும். அடை தோசைக்கு ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்க வேண்டாம். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிக்கங்க. இப்போ அரைச்ச மாவை எடுத்து அதே பவுலில் சேர்த்துடலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருவோம். தோசைக்கு மாவு ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். எனக்கு இங்கே மாவு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்தாச்சு. அவ்வளோதான், மாவு ரெடி. அடுத்தது இந்த மாவில் நல்ல ஒரு தாளிப்பு சேர்த்துடலாங்க. இப்போ இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு இரும்பு கடாய் வச்சாச்சு. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுறலாம். இரும்பு கடாயெல்லாம் சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பட் ஒன்ஸ் சூடாயிடுச்சுன்னா கடகடன்னு சமையல் முடிஞ்சிடும். பாரம்பரிய முறைப்படி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின மாதிரியான இரும்பு பாத்திரங்களை நம்ம சமையலில் பயன்படுத்துறது ரொம்ப நல்லதுங்க. ரெகுலராக நம்ம இரும்பு பாத்திரங்களெல்லாம் நம்ம சமையலில் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு அயன் டெஃபிஷியன்சி எல்லாம் வராது. அது ரொம்ப முக்கியம். இப்போ இதில் நான் 1 கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பட் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்க்கலாம். இது கூட பொடியாக நறுக்குன்னு 1 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம வரமிளகா போட்டு அரைச்சிருக்கிறோம். பட் பச்சை மிளகா ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டி சேர்த்துக்கிறேன். இது வேணா சேர்த்துக்கங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது ஒரு 2 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை பொடியாக நறுக்கி சேர்த்தாச்சு. இது நல்லா வதக்கி விட்டுருவோம். இப்போ ஃபைனலாக பொடியாக நறுக்குன்னு கொத்தமல்லி இலை சேர்த்துடலாங்க. நான் இங்கே கொஞ்சம் கொத்தமல்லி இலை தாராளமாகவே சேர்க்கிறேன். நல்ல வாசனையாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லதும் கூட. கொத்தமல்லி இலை சேர்த்து விட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. அந்த கடாயோட சூட்லேயே இது வதங்கிடும். 1 நிமிஷம் கழித்து நம்ம மாவில் கலந்துக்கலாம். இப்படி வதக்குன வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் இந்த அடமாவில் கலந்துட்டு நம்ம அடை செய்யும் போது டேஸ்ட் ரொம்பவுமே கூடுதலாக இருக்கும். நறுக்குன்னு அந்த வெங்காயம் எல்லாம் வாயில் கடிப்படும் போது ரொம்பவுமே நல்லாயிருக்கும். அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா ஈவனாக கலந்து விட்டுருவோம். உடனடியாக இப்போ நம்ம தோசை செய்யலாம். மாவு புளிக்கணும்னு அவசியம் இல்லை. அப்புறம் இந்த வெங்காயம், இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் கலந்த மாவை நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு யூஸ் பண்ண முடியாது. சளிச்ச வாசனை வந்துடும். ஸோ ஒரு வேளைக்கு மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். நம்ம அரைச்சிருக்கிற அளவு 5 பேர் சாப்பிட்ற அளவுக்கு சரியாக இருக்கும். இப்போ தோசை ஊற்றிடலாங்க. இங்கே ஸ்டவ்வில் நல்ல ஒரு இரும்பு தோசைக்கல் வச்சாச்சு. நான் இங்கே வச்சுருக்கிறது த இண்டஸ் வேலியோட அயன் தோசை தவா. இது ரொம்ப நல்லாயிருக்கு. தோசைலாம் ஊற்றுறக்கு ரொம்ப அருமையாக தோசை வருது. அயன் தோசைக்கல்ல நம்ம தோசை செஞ்சு சாப்பிட்றது தாங்க நல்லது. ரெகுலராக சாப்பிடும்போது நம்மளுக்கு அயன் டெஃபிஷியன்சி வராது. பட் இரும்பு தோசைக்கல்ல பழக்கி அதில் தோசை செய்கிறது என்னமோ ஒரு பெரிய கஷ்டமான வேலையாக நினச்சிட்டு நிறையா பேர் காமனாக இதை அவாய்ட் பண்ணிவிட்டு நான்ஸ்டிக்கை ப்ரிஃபர் பண்ணுறாங்க. பட் இரும்பு தோசைக்கல் பழக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. அதோட வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன். இரும்பு தோசைக்கல்ல நல்லா கழுவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சூடு பண்ணி ஒரு வெங்காயத்தை பாதியாக கட் பண்ணி நல்லா அந்த தோசைக்கல், அந்த சூடான தோசைக்கல்ல அந்த நல்ல சுற்றிலும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டோம்னா பட்டு மாதிரி தோசை வருங்க. நான்ஸ்டிக் தோசைக்கல்ல நம்ம செய்கிற தோசையை விடவே இந்த தோசைக்கல்ல நம்ம செய்கிற தோசை தான் கலரும் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லதும் கூட. ஸோ இரும்பு தோசைக்கல்ல முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க. நான் இங்கே இந்த இண்டஸ் வேலியோட தோசைக்கல் பயன்படுத்திகிட்டு இருக்கிறேன். இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு தான் இது உங்களுக்கு சொல்லுறேன். இண்டஸ் வேலியோட குக்வேர்ஸுக்கு நிறைய டிஸ்கவுண்ட் சேல் போயிட்டுருக்கு. அதுபோக நம்ம கவிதா சமையலறையோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். வாங்க விருப்பப்படுறவங்க மிஸ் பண்ணாமல் அந்த ரெஃபரல் கோடை பயன்படுத்திக்கோங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு, ரெஃபரல் கோடு எல்லாமே கொடுத்துருக்குறேன். இங்கே சூடான தோசைக்கல்ல அடை தோசை ஊற்றி விட்டு சுற்றிலும் நடுவில் எண்ணெய் விட்டு பொறுமையாக வேக விட்டு திருப்பி போடுறேன். பாருங்கள், நல்லா அடை தோசை செவந்து வந்திருக்கு, பர்ஃபெக்டாக வந்திருக்குங்க. இன்னும் 1 நிமிஷம் நல்லா பொறுமையாக வேக விட்டு திருப்பி போட்டு எடுத்தா அவ்வளோதாங்க. சுவையான சத்தான சுரைக்காய் அடை தோசை ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு.
இந்த சுரைக்காய் அடை தோசை நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே புரதச்சத்து நிறைந்த விதவிதமான பருப்புகளை சேர்த்துருக்குறோம். நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் நிறைந்த ஸ்பைசஸ் சேர்த்துருக்குறோம். கூடவே நீர்ச்சத்து நார்ச்சத்து நிறைந்த சுரைக்காயும் சேர்த்துருக்குறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த தோசை. நல்ல ஹெல்த்தியாக சமைக்கணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு விருப்பப்படுறவங்களுக்கு இது ஒரு பக்காவான ரெசிபி. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கோ டின்னருக்கோ டக்குன்னு பிளான் பண்ணி குயிக்காக செஞ்சிடலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் தோசை. ஏன்னா அரைச்ச உடனே நம்ம தோசை செஞ்சிடலாம், புளிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த தோசை அப்படியே சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நல்ல ஒரு சிம்பிளாக சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அவியல் நல்ல பொருத்தமாக இருக்கும். நான் இன்னைக்கு சிம்பிளாக தேங்காய் சட்னி இந்த தோசைக்கு செஞ்சேன், ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் இந்த சத்தான தோசையை மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.